என்னை எனக்காக வேண்டியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் எனக்கு இருக்கிறார். நான் நானாக இருப்பதினாலே ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அப்போ வேண்டிய பின்னணியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், now look at the life of the parents now. இந்த யூதா அவருடைய பெற்றோரை ஒரு முறை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், உன்னுடைய ஃபாதர், who is his father? ஜூடாண்ட ஃபாதர் யார்? யூதாவுடைய ஃபாதர் தகப்பன் யார்? இப்போ கொஞ்சம் தான் சொன்னேன், யாக்கோபு, ரைட்? ஓகே, who is Jacob now? இந்த யாக்கோபு யார் ஒரிஜினலா? ஆரம்பத்தில் யாருவன்? he was a deceiver, right? he was a deceiver. ஏமாத்துக்காரன், ரைட்? ஏமாத்துக்காரன், ரைட்? இந்த யாக்கோபு மேரி பண்ணானே, திருமணம் முடித்தான் அல்லவா? அவர்கள் யார்? who did he marry? எஸ், 2 பொண்டாட்டிக்காரன் இல்லையா? இல்லை, 4 இல்லையா? அந்த வேலைக்காரிகளும் மேரி பண்ணான். அப்போ பாருங்க, வாழ்க்கை கொஞ்சம் பாருங்க, ஆராய்ஞ்சு பாருங்க. இவங்க எல்லாரையும் ஆராய்ஞ்சு பார்க்குற பொழுது நம்பிக்கை இருக்குதா? ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி கொண்டு வந்தார், எப்படியாக ஒரு மனிதன் ஒரு மனைவியை அவன் வைத்திருக்க வேண்டும், அவள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்றெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவர் அது ஒரு முறையாக கற்றுக் கொடுத்து கொண்டு வந்தார். ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்ய தொடங்கினானோ அப்பொழுதிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் அந்த முறையெல்லாம் மாறி அது தாறுமாறாக்கப்பட்டு காணப்படுகிறது இல்லையா? அப்போ நாங்கள் பார்க்கிறோம், இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான், தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான், கடைசியில் தானே ஏமாந்தான் இல்லையா? ஃபைனலி he was deceived by his father-in-law இல்லையா? அவனுடைய மாமனாகிய லாபான் மூலமாக அவன் ஏமாற்றப்பட்டான். அதுதான், நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுப்பேன். அப்போ நாங்கள் பார்க்குறோம், இந்த யாக்கோபு உண்மையிலே ராகேலை இல்லையா, ரேச்சலை தான் he loved and he liked her இல்லையா, and he wanted her to be married. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் எப்படியாக இந்த லாபான் இந்த யாக்கோபை ஏமாற்றி தன்னுடைய மூத்த மகளை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஆகவே இந்த யாக்கோபுடைய உள்ளத்திலே பெரிய வேதனை. அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? பழி வாங்குகிறான் இல்லையா? இந்த லேயாலை அவன் நேசிக்காமல், ரைட், அவன் ராகேலை மட்டுமே நேசிக்கிறவனாக காணப்படுகிறான் இல்லையா? ஆகவே she was unloved என்று நாங்கள் பார்க்கிறோம். This Leah was not loved by this man even though he married her, right? He always loved the other girl, other sister, right? அப்போ Genesis chapter 29 verse 31ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதியாகமம் 29:31ல பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். I want to say all these things because I wanted to see the grace of God, the favor of the Lord இந்த மனிதனுடைய வாழ்க்கையில. அப்போ அதில் பார்க்குறோம் நாங்கள் எப்படியாக இந்த லேயாள் அவள் ஒரு பாவமும் செய்யவில்லை இல்லையா, ஆனால் அவள் சிறுமைப்படுத்தப்பட்டாள் என்று நாங்கள் பார்க்கிறோம். யாக்கோபு என்ன தெரியுமா செய்திருக்கணும்? ஓகே, எப்படியோ ஏமாற்றப்பட்டோ என்னவோ மேரேஜ் நடந்துட்டுது இல்லையா, ஆனால் நாங்கள் பார்க்கிறோம் அவன் தன்னுடைய மனதிலே கர்வத்தை வைத்துக்கொண்டு, அங்கே கசப்பை வைத்துக்கொண்டு அவளை நேசிக்காமல் அவளை அசட்டை பண்ணுகிறான், அவளை அற்பமாக எண்ணுகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பெண், இந்த லேயாள், this Leah was so full of sorrow in her life, right? But you can see the grace of God now for her. People like this, who are in such position, they were victimized இல்லையா? அவங்க ஒரு தவறும் செய்யாதவங்க, ஆனால் அவர்கள் குற்றவாளியாக்கப்பட்டுகிறார்கள் சில நேரங்களிலே. ஆகவே அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய கிருபை எப்பொழுதும் கிடைக்கும். எப்ப நாம செய்யாத தவறுக்காக நாங்கள் வேதனை அனுபவிக்கிறோமோ அப்பொழுது நிச்சயமாக நமக்கென்று அனுக்கிரகம் செய்ய the favor of the Lord will be ours, right? ஆகவே இந்த லேயாள் மீது ஆண்டவர் கிருபை பாராட்டுகிறார். ராகேலுக்கு பிள்ளை இல்லை, ஆனால்
லேயாள் கற்பம் தரிக்கிறாள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்களா? ஆண்டோடைய கிருபை, ஆண்டோடைய அனுக்கிரகம் அப்படிப்பட்டவர்கள் மீது பாராட்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவர்கள் எப்பொழுதுமே விடுவிக்கப்படுவார்கள். சிறுமைப்பட்டவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள். அவர்களுக்கு நியாயம் செய்யப்படும். தேவன் நியாயம் செய்வார். You know, when you are humiliated, when you are oppressed, you know, when you are despised, when you are unloved, don't worry. Don't worry. Just praise God at times like that. தேவனை ஸ்தோத்தரிங்க என்று சொன்னால் அந்த மாதிரி நேரங்களில் தான் நமக்கு விசேஷித்த கிருபை கிடைக்கும் தேவனிடத்திலிருந்து. எப்போ நம்ம ஒதுக்கப்படுகிறோமோ, எப்போ நம்ம குற்றம் சாட்டப்படுகிறோமோ, அப்பொழுது அந்த நேரத்தில் நிச்சயமாய், மற்ற நேரங்களில் நமக்கு அவருடைய அனுக்கிரகம் உண்டோ இல்லையோ ஆனால் தெரியல, நிச்சயமாய் இப்படிப்பட்ட நேரங்களிலே சிறுமைப்படுத்தப்படுகிற பொழுது தேவன் நமக்கு சகாயராயிருப்பார். ஆகவே இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபை மகா பெரிய கிருபை. She got one child and second child, third child, 4 children for her, right? See the blessing of God. 4 times. And when she got that final child, that 4th child, she named him something extraordinary. 4வது பிள்ளை பிறந்த உடனே இந்த பெண்ணுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ சொல்ல வர்றா என்ன தெரியுமா? என்னுடைய கணவன் என்னை நேசிக்காமல் போகலாம், இந்த உலகத்து மனிதர்கள் என்னை நேசிக்காமல் போகலாம், தேவன் என்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள் நான் எப்பொழுதுமே களி கூறலாம். அவர் என்னை ஒரு பொழுது ஏமாற்ற மாட்டார். அவர் என்னை ஒரு பொழுது சிறுமைப்படுத்த மாட்டார். அவரிடத்தில் எனக்கு எப்பொழுதுமே நம்பிக்கை உண்டு. அவர் என்னை ஆஸ்வதிப்பார். So she named him, that 4th child, what? Judah. Judah means praise. துதி. அவ சொல்றா, நான் இப்ப ஆண்டவரை துதிப்பேன். Because she decided, from now onwards I know what to do. I am going to praise my Lord forever and ever. Right? That's going to be my joy. பாருங்க, ஒரு certain டைமுக்கு பிறகு நாங்கள் ஆண்டோடைய மகத்துவங்களை கண்ட உடனே அதுக்கு பிறகு இந்த உலகத்தின் காரியங்கள், மற்ற காரியங்கள் நமக்கு முக்கியமாக இருக்காது இல்லையா? அவரை துதிப்பது தான் நமக்கு இன்பமாக இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்வோம்? எப்படி இந்த ஆண்டவரை இன்னும் சிறப்பாக நான் துதிக்கலாம், அதுதான் நம்முடைய கவலையாக இருக்கும். How can I better worship God? How can I better thank Him? Right? That will be our worry. So ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த பெண் அந்த பிள்ளைக்கு ஒரு பெயர் கொடுத்தாள். இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன், அவரை நான் துதிப்பேன். ஸோ துதியின் பிள்ளையாக இந்த யூதா அந்த குடும்பத்துக்குள்ளே வருகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவேதான் அப்படி தேவ அனுக்கிரகத்தாலே இந்த பெண், இந்த தாய் இந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்றாள். ஸோ தேவ அனுக்கிரகத்தால் பிறந்தவன் தான் யூதா. ஐ வாண்ட் யூ டு நோட் தட். அதை கவனிங்க தயவு செய்து. யூதா அவர் தன்னுடைய சொந்த செயல்களினாலே, லேயாளுடைய நல்ல செயல்களினாலே அவள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை. தேவன் தம்முடைய அனுக்கிரகத்தினாலே, தன்னுடைய கிருபையினாலே, தன்னுடைய இரக்கத்தினாலே இந்த பிள்ளையை கொடுத்தாள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பெண், இந்த லேயாள் தேவனுக்கு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாள், துதியின் வாழ்க்கை வாழ்ந்தாள். Her life became a life of praise and thanksgiving to God. அதான் நடக்கும். இன்றைக்கு நாங்கள் தேவனுக்கு முன்பதாக அநேக நல்ல காரியங்களை நம்ம செய்வோம். ஏன்னு சொல்லியுமா? ஏன் தெரியுமா? வேறொன்றுக்காகவும் இல்லை, அவர் நம்மை மீட்டு கொண்டதை முன்னிட்டு, நம்மை தம்முடைய பிள்ளையாக மாற்றினபடினாலே, நம்முடைய நன்றி அறிதலை காட்டுவதற்காகத்தான் அவருக்கு முன்பதாக நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வோம், நல்ல கிரியைகளை நாம் செய்வோம். அப்படித்தான் அது அமைகிறது. மற்றபடி அவருடைய கிருபையை பெறதுக்காக, அவருடைய இரக்கத்தை பெறதுக்காக யூ டோன்ட் டு குட் ஒர்க்ஸ். யூ கான் டூ தட். நம்முடைய வேலை, நம்முடைய நல்ல கிரியைகள் அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்க போதுமானது அல்ல. இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நான் அதை செய்தால் எனக்கு தேவனுடைய கிருபை கிடைக்கும், நான் இதை செய்தால் தேவனுடைய கிருபை கிடைக்கும். ஒண்ணுமே கிடைக்காது. கிரியின் அடிப்படையில் இல்லை நமக்கு கிருபை. கிரியின் அடிப்படையில் நமக்கு ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபையின் அடிப்படையில் மட்டுமே நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால தான் நம்ம இன்னுமாக நம்ம கிருபையை நம்பியே போக வேண்டும் அவரிடத்துல. சில பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? கிருபையை நம்ம நம்புறோம்னு சொன்னா நாம பாவம் செய்வோம், கிருபையை நாம் அதிகமாக வலியுறுத்துவோம் என்று சொன்னால் நாம தேவனுக்கு முன்பதாக நாம நல்ல வாழ்க்கை வாழ மாட்டோம்.